டே 2ல் இருக்கோம். டே 2ல் நடக்கக்கூடிய ஃபஸ்ட் மேட்ச் செகண்ட் மேட்ச். இப்போ மேட்ச் இங்கே யார் யாருக்கு பார்த்தீங்கன்னா GS11 vs வேங்கை பிரதர்ஸ். ஸோ இங்கே இந்த மேட்ச்சுக்கு வந்து 4 ஓவர் கொடுத்துருக்காங்க. 3 பவுலர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். 1 ஓவர் மட்டும் காமன் பர்ஃபெக்டாக இருக்க போது. இங்கே வேங்கை பிரதர்ஸ் வந்து பேட்டிங். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் உள்ளே வந்துட்டாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அஞ்சு பாலா ஸ்ட்ரைக்லையும் நான் ஸ்ட்ரைக்கிங் இல்லை சந்தோஷ். பவுலிங் இல்லை ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக. பரத் அரௌண்ட் தைக்கல ஃபஸ்ட் ஒன் ரீபால் நடந்து கீழே டாக்டரோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அவருக்கான ஓவர். செகண்ட் பால் லோட்டாஸ் பால் கரெக்டாக ஃபீல்டரை வச்சு போட்டிருக்காங்க. சிங்கிள் கிடச்சிருக்கு, ஒரு ரன் மட்டும். ஃபஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து சந்தோஷ் ஸ்ட்ரைக்கில் அந்த பக்கமாக ஆடி இருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்ச் ஆன் பார்த்தா என் ஃபீல்டர் நல்லா கேட்சுங்க. திரும்பி போய் கரெக்டாக பிடிச்சிருக்காரு. விக்கெட்டாக மாறி இருக்கு. விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு சந்தோஷ் விக்கெட்டை. பேட்ஸ்மேன் ஒன் டவுனில் காலி உள்ள வந்திருக்காரு. போய் பாலுக்கு ஆடி இருக்காரு. ஆனால் அங்கே ஃபீல்டர்கிட்டே போயிருக்கு. இங்கே ஒரு மிஸ் ஃபீல்டும் நடந்திருக்குங்க. ஒன்றா ரெண்டாக மாற்றிருக்காங்க. 8 ரன். நெக்ஸ்ட் பால் ரிவர்ஸ் திரும்பினாரு. ஆனால் சரியாக கனெக்ட் இல்லை. என்ன ஒரு சிங்கிள். லாஸ்ட் ஒன் மோர் பவர் பிளேயோட லாஸ்ட் பால். பால் ஆனால் ஃபீல்டர்கிட்டே போயிருக்கு. சிங்கிள் ஒரு ரன் மட்டும். அதோட அந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. இங்கே பவர் பிளேயும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒரு ஓவருக்கு ஒரு விக்கெட் லூஸ் பண்ணி 5 ரனுக்கு ஆடிருக்காங்க வேங்கை பிரதர்ஸ். நல்லா வருங்க பரத். ஃபர்ஸ்ட் ஓவரே நல்லா போட்டு கொடுத்துருக்காரு. என்ன ஒரு போகிற கண்டி பவுலிங் எனக்கு கவுத்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் நோ பால் கொடுத்துட்டாங்க. 2 பாலுங்க ஒரு இலவச பந்து இங்கே பால் ஆக்கி கண்டினியூ பவுன்ஸ் ஆயிடுச்சு. நம்மளே பட்டிருக்கு. லெக் பை மூலியமாக ஒரு சிங்கிள் கிடச்சிருக்கு. ஒரு ரன் மட்டும். செகண்ட் ஒன் காலி ஸ்ட்ரைக்கில் பாலுக்கு இறங்கி போனார். 2 விக்கெட்டு. என்ன ஒரு சிங்கிள் லெக் பை மூலியமா லாங் ஆஃப்ல கனெக்ட் பண்ணி கரெக்டாக ஃபீல்டை வச்சிருக்காங்க. இன்னொரு சிங்கிள். ஃபோர்த் ஒன் பவுலரே நல்லா ஸ்டாப்புங்க. ஆனால் இங்கே பேட்ஸ்மேன் மூவ் ஆகி வந்துட்டாருங்க. இங்கே ரன் அவுட்டு விக்கெட்டாக மாறி இருக்கு. நாலா விக்கெட்டை ரன் அவுட் மூலியமாக இங்கே லூஸ் பண்ணியிருக்காங்க. ரிவர்ஸ் திரும்பினாரு. நாங்கள் லோட்டாஸ் பாலுங்க டாட் பாலாக மாறுது. ஃபர்ஸ்ட் ஒன் மோர் பாலுக்கு இறங்கி போனார். ஆனால் இதுவும் டாட்டுங்க. இங்கே பேக் டு பேக் 2 டாட் வந்திருக்கு. அதோட அந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே 2 ஓவருக்கு 2 விக்கெட் லூஸ் பண்ணி 11 ரன்னுக்கு ஆடிருக்காங்க வேங்கை பிரதர்ஸ். ஒரு போகிற கண்டி ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட பவுலர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பரத் பவுலிங் இல்லை. ஸோ இங்கே ஸ்ட்ரைக்கில் வந்து நியூ பேட்ஸ்மேன் அந்த தௌஃபிக் லெஃப்டி அரௌண்ட் தைக்கல. இந்த ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பால்ல இங்க ஒரு 6 பதிவு பண்ணிருக்காரு. தௌஃபிக் பேட்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் ஓவர் த கில். லெஃப்ட்டுக்கு கிரவுண்ட் கிட்டக்க தான் இருக்கு. ஸ்டாப் ஒரு ரன் மட்டும் பைஸில். நெக்ஸ்ட் ஒன் அரௌண்ட் த கில் காலி ஸ்ட்ரைக்கில் நல்ல பிளே அந்த பக்கமாக ஆடி இருக்காரு. பாயிண்ட்ல கேப் இங்கே ஃபில்டர் யோகு பாலுக்கு வந்தார். ஆனால் எடுத்துறதுக்குள்ள இங்கே ரன்னிங்கில் பார்ப்போம். இங்கே 3 ரன்னாக மாற்றிருக்காங்க. 3 ரன்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் கட்டில் ஒரு எட்ஜு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. ஒரு ரன்னாக மாறி இருக்கு. லாஸ்ட் ஓவர் அடிக்கப்பட்ட பந்து ஃபில்டரும் வச்சிருக்காங்க. ஆனால் இங்கே கேட்சுக்கு வரல. ரன்னாக மாறும். 2 ரன் லாஸ்ட் ஒன். ஏன் ஸ்கூப்புக்கு போய் பார்த்தாரு. ஆனால் இங்கே டாட் பால். அதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. கொஞ்சம் 3 ஓவருக்கு 2 விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 24 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க வேங்கை பிரதர்ஸ். ஃபைனல் ஓவர் போகிற கண்டி பவுலிங் இல்லை நவீன். ஃபர்ஸ்ட் ஒன் பால் நல்லா தெரிஞ்சிச்சு. ஆனால் அங்கே அண்ணாந்து மட்டும் தான் பார்க்க முடிஞ்சிருக்கு. இங்கே கிளியர் பண்ணியிருக்குங்க. இங்கே 6 வந்திருக்கு. உட்ஷாட்டுங்க 2வது 6 எடுத்துகிட்டு வந்திருக்காரு இங்கே தௌஃபிக் பேட்லேருந்து. லோ பால் கொடுத்துருக்காங்க. இங்கே ஃப்ரீ பால் அப்படியும் கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் கேட்ச் பிடிச்சாலும் கன்சிடர் ஆகாது. விக்கெட்டு எடுத்துறதுல 2 ரன் 2 ரன் வந்திருக்கு. அது போன பால் நோ பால் வந்து கார்டு சொல்லலை அப்படின்ட்டு நோ பால் கொடுத்துருந்தாங்க அம்பையர். அப்படியும் தட்டி விட்டா அறிஞ்ச ஃபைன் லெக்கில் அது கேப் குயிக்காகவும் போகுதுங்க. இங்கே ஒரு பவுண்டரி வந்துருக்குங்க. இங்கே ஒரு 4 எடுத்துகிட்டு வந்திருக்காரு தௌஃபிக். நல்ல டெலிவரிங்க. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன்
பாலுக்கு இறங்கி போனார். அகெயின் ஒரு டாட் பால். பேக் டு பேக் 2 டாட் வந்திருக்கு. கம்பேக்கிங் பாலாக இருந்திருக்கு. சிங்கிள். இங்கே லாஸ்ட் ஒன் காலி ஸ்ட்ரைக்கில். சரியான ஹைட்டு, கேட்சுக்கான ஒரு வாய்ப்பு. அவங்க பவுலரே நைஸான பால். நல்லா கேட்சுங்க. லவ்லி டேக்கன். ஸோ இந்த விக்கெட்டோட அந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. இங்கே ஃபஸ்ட் ஹாஃபும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நல்ல பேட்டிங் தௌஃபிக். இங்கே 4 ஓவருக்கு ஸ்கோர் 38 ரன்னுக்கு ஆடிருக்காங்க. வேங்கை பிரதர்ஸ் 39 ரன் தேவையாக இருக்குது. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் உள்ளே வந்துட்டாங்க. ஸோ இங்கே பாண்டி ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறாரு. நான் ஸ்ட்ரைக்கில் நவீன். பவுலிங் எண்ணில் ஃபஸ்ட்டு ஓவர் பவர் பிளே ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மணி ஃபஸ்ட் பால் ஓவர் தைக்கணுங்க. அதோ பாலே பெரிய சாட்டுக்கு தான் போயிருக்காரு. ஆனால் நியூ பால் வேறு டிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். என் ஃபீல்டர் கையிலே போயிருக்குங்க மணி காலிக்கிட்டே. ஸோ விக்கெட் இங்கே வெரி ஃபஸ்ட்டு பாலே விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. நீங்கள் பாண்டி விக்கெட்டை ஃபஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் இதுனே தட்டி விட்டு இங்கே சிங்கிள் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட் பால் ரிவர்ஸே திரும்பினாரு. இங்கே ஆஃப் ஸ்டம்பில் இங்கே போல்டுங்க. இந்த ஓவரில் வர 2வது விக்கெட் இங்கே போல்டு மூலியமா அடுத்து ஒரு விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு. நியூ பேட்ஸ்மேன் சதீஷ் ஸ்ட்ரைக்கில். நெக்ஸ்ட் ஒன் நல்ல பிளே. கவர்ஸில் கனெக்ட் பண்ணார். ஆனால் இங்கே குயிக்காகவும் போது பால் இங்கே ஃபீல்டர் குயிக்காக இருக்கார். தட்டி இங்கே ரன்னிங் பார்ப்போம். இங்கே 3 ரன்னாக மாற்றிருக்காங்க. 3 ரன்ஸ். நெக்ஸ்ட் பால் ஸ்லோயர் ஒன். சிறப்பான பந்து வீச்சு. அது ஒரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. மறுச்சு கனெக்ட் பண்ணாரு. மிட்விக்கெட்டில் கேப்பு. பவுண்டரி போயிருங்க. இங்கே ஒரு 4 வந்திருக்குங்க. குட் ஷாட்டுங்க. சிறந்த முறையில் 4 எடுத்துகிட்டு வந்திருக்காரு. லாஸ்ட் பால் அதோட அந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பவர் பிளேயும் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஒரு ஓவருக்கு 2 விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 8 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க. ஏன்னா ஒரு போகிறாண்டி பவுலிங் இல்லை சந்தோஷ் சின்னர்ஸ் 4 பேரோட ஃபஸ்ட் ஒன். நல்ல பிளேயிங். டிஃபென்ஸ் தான் போயிருக்காரு. உள்ளே எடுத்துகிட்டு வந்து பந்தை தட்டி விட்டு 2 கூப்பிட்டுருந்தாரு. ஆனால் இங்கே ஃபீல்டரும் குயிக்காக வந்துட்டாரு. 2 ரன் கலவு பண்ணியிருக்காங்க. 2 ரன். செகண்ட் ஒன் ரிவர்ஸ் ஸ்பீட் திரும்பினாரு. ஆனால் இங்கே கீப்பர்கள் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. டாட் பால் தடுவான். பாலுக்கு இறங்கி போய் கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் ஃபீல்டர் குணா 2 ரன். சிறப்பான நெக்ஸ்ட் ஒன் 4th ஒன். அருமையான பந்து வீச்சு. நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட் ஓவர் ஷாட். அருமையாக அடிக்கப்பட்ட பந்து. அது கேட்ச். ஃபீல்டர் கையில போயிருக்கு மணிக்கிட்டே. விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. பந்து மணி பேட்ஸ்மேன் லெஃப்டி யோகு ஸ்ட்ரைக்கில். லாஸ்ட் ஒன் பேக் 2 வைடிங்க ரீபால். லாஸ்ட் ஒன் டாட் பாலோட அந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. வீசப்பட்ட பந்து. இங்கே 2 ஓவருக்கு 3 விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 14 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க. 25 ஓட்டர் போகிறக்காண்டி ஃபஸ்ட் ஓவர் போட்ட பவுலர் மணி எடுத்துகிட்டு வந்துருக்காங்க பவுலிங்கில். ஃபஸ்ட்டு பால் ஓவர் தைக்கிலேருந்து அங்கே போய் கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் இங்கே சிங்கிள். செகண்ட் ஒன் அருமையாக அடிக்கப்பட்ட பந்து. அது ஃபீல்டர் கையிலே போயிருக்கு. விஜய்கிட்ட இங்கே விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காருங்க. சிறந்த நெக்ஸ்ட் ஒன் 3rd ஒன் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில். டிஃபென்ஸ் போ பார்த்தாரா. நாளைக்கு பேட்ஸ்மேன் ஏமாற்றி ஒரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் அருமையாக கட் செய்யப்பட்ட பந்து. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட் மூவ். அருமையாக அடிக்கப்பட்ட நெக்ஸ்ட் டம்பிள் ஆடி இருக்காரு. ஆனால் ஃபீல்டர் சந்தோஷ் சான்ஸ் ஃபார் ரன் அவுட் ஆனது தான் இல்லைங்க. நல்லா த்ரோ. ஆனால் இங்கே 2 ரன்னாக மாறி 2 ரன். லாஸ்ட் ஒன் ஜஸ்ட் மிஸ்ஸிங்க. போல்டுக்கு அப் டு ஸ்டெம்ஸுக்கு மேலே. ஸோ இங்கே டாட் பாலோட அந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. நல்லா வருங்க. ஸோ இங்கே 3 ஓவருக்கு ஸ்கோர் 18 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க. ஸோ ரிமைனிங் உள்ள 6 பந்துக்கு 21 தேவையாக இருக்குது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போகிற கண்டிப்பாக பவுலிங் இல்லை ஜமால் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. லெஃப்ட் ஆம் பவுலர் கரண்ட் தைக்கிறீங்க. ஃபஸ்ட் ஒன் பால் டாட் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன் அகெயின் ஒரு டாட் பால். பேக் பேக் 2 டாட் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் 3rd ஒன் இதுவும் டாட்டுங்க. பேட்ஸ்மேன் மீண்டும் ஒரு டாட் பால் லைனில் லென்த்தில் போட்டுக்கிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் ஒரு அரடியாக கனெக்ட் பண்ணாரு. சான்ஸ் பாருங்க. நல்லா கேட்குங்க. பவுலர் அவரே வந்துட்டாரு. அவரே போட்டு அவரே பிடிச்சிருக்காரு. இங்கே விக்கெட்டாக மாறி இருக்கு. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில். மேட்ச் ஆல்மோஸ்ட் வேங்கை பிரதர்ஸ் அவங்க பக்கம் மாற்றிருக்காங்க. பார்ப்போம். சிங்கிள் மோர். அருமையாக அடிக்கப்பட்ட பந்து. அது சந்தோஷ் விக்கெட். சிவகங்கை இந்த விக்கெட்டோட அந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. இந்த மேட்சையும் வேங்கை பிரதர்ஸ் அந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. மேட்ச் வந்து வேங்கை பிரதர்ஸ்.